மாண்புமிகு மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கான தீர்ப்பு நீதிமன்றம் இன்னைக்கு வழங்கியிருக்குது. 9 கொடூரமான மனிதர்களுக்கான தீர்ப்பு இன்னைக்கு வழங்கியிருக்கிறாங்க. வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு தூக்கு தண்டனைங்கிறது கொடுத்துருந்தா ஒரு நொடியில் அவங்க உயிர் போயிருக்கும். ஆனால் இப்போ வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு உணர்த்துதலாக இருக்கும். தம்பி, நான் என்ன ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கிறேன், எதை பற்றியும் நீ ரொம்ப சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க? ஆமாண்ணே, இப்போது இன்றைக்கி இந்த பொள்ளாச்சி வழக்கோட தீர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 9 குற்றவாளிகளுக்குமே மரண தண்டனை அப்படின்னா ஒரே நொடியில் போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இன்றைக்கி வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்போது வரும்போது நியூஸில் ஒரு இது பார்த்தேன். சென்னையில் நேற்று இப்போ பொள்ளாச்சியில் நடந்த மாதிரியே ஒரு 13 வயசு பெண் குழந்தை ஒரு 12 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல். அதை பார்க்கும்போது தான் இந்த பொள்ளாச்சி வழக்கு வந்தப்போ அவ்வளோ தூரம் சோஷியல் மீடியா நம்ம அவ்வளோ பேசணும். இந்த 5 வருஷமும் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி இந்தியா முழுக்க ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் பெண் குழந்தைங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ நேற்று நடந்த நிகழ்வுக்கும் ஒரு 5-6 வருஷத்தில் தீர்ப்பு வந்துடலாம். அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஏன் இப்படி திருப்பி நடக்குதுன்னு தான் ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. கரெக்டு தான் தம்பி. அன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மான்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்போடு பெண் குழந்தைகள்லாம் வளர்ந்தாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்குள்ள காதல் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆண் பெண் ஈர்ப்புங்கிறத ஒரே ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது தம்பி. இல்லை, அது உண்மைதான். ஏன்னா இப்போது இந்த சென்னை சம்பவம் கூட நியூஸில் பார்த்தப்போ அதுலேயும் அப்படி தான் அந்த 13 வயசு குழந்தை அந்த காதலில் தான் அந்த பிரச்சனை நடந்ததாக போட்டிருக்காங்க. இப்போது இதெல்லாம் அந்த ஒரு புரியாத வயசுலேயே காதல் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளில் கொண்டு போய் அது நிப்பாட்டிடுது, அது புரிஞ்சுக்கலாம். இன்னொன்றும் இருக்குன்னே இதில் இந்த ஆண் பெண் சமம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதை தப்பா சொல்லி வளர்க்குறாங்க. ஆண் பெண் சரிசமம், ஆணுக்கு பெண் நிகர், அப்படி தானே சொல்லி வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இல்லை, உண்மையாகவே அது அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்கணும். ஆணுக்கு நிகர் பெண், பெண்ணுக்கு நிகர் ஆணுங்கிறது உண்மைதான். ஆனால் அது கலாச்சார ரீதியாகவும் உடையிலையும் வேலை வாய்ப்புலையும் மட்டும் இருக்கக்கூடாதுண்ணே. இதில் நான் ஒரு விஷயம் யோசித்தேன். இப்போ ஆண் பெண் விஷயத்தில் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 2 குழந்தை இருக்குன்னு, ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்குது. பெண் குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்ப்பீங்க? பெண் குழந்தைக்கு குட் டச் பேட் டச் பாதுகாப்பாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி வளர்ப்போம். ஸ்கூல்ல இருந்தே அந்த விஷயம் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக. ஆனால் ஆண் குழந்தைக்கு நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அவன் பையன் தானே, அவனுக்கு என்ன பிரச்சனை இல்லை, ஆம்பளை பையன் அவனை பார்த்துக்குவான், பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்படி சொல்லியே ஒரு டாக்ஸிக்கான மைண்ட் செட்டில் நம்ம போயிட்டோம். ஆனால் உண்மையாகவே ஆண் பெண் சமங்கிறது எப்போ தெரியுமா மாறும்? ஒரு பெண் குழந்தைக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு ஆண் குழந்தைக்கு ஆண்மை தவறேல் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஆண்மை தவறேல் அப்படின்ற விஷயத்த சொல்லிக் கொடுக்கும்போது தான் ஒழுக்கம்னா என்ன, ஒரு பெண் குழந்தை எப்படி பார்க்கணும், சக தோழியை எப்படி பார்க்கணும், கூட படிக்கக்கூடிய மாணவியை எப்படி பார்க்கணுன்ற ஒரு புரிதல் வரும். அப்போது ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும் இந்த ஒரு பெண்ணியம் காப்போம், பெண்ணியம் போட்டுருவோன்னு பேசினா பத்தாது. ஆண் குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்வுகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல, அதை நம்ம விட்டுறோம். ஏன்னா இன்றைக்கி குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சட்டங்கள் கடுமையாகிட்டு தான் இருக்குது, தண்டனைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் நிற்கலை. ஒரு பெண் குழந்தையோட பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி சமூகம் சார்ந்த பிரச்சனை. அப்போ ஒரு ஆண் குழந்தைக்கு என்ன நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோம், இது சரிசமம் தானே. அந்த ஒழுக்கம் அறநெறியை நம்ம எவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோமோ அப்போ தான் இது மாறும். ஏன்னா வருங்கால தலைமுறையிலேயாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழாமல் இருக்கணும்னா அதுக்குண்டான மாற்றத்தை நம்மளும் எடுக்கணும் இல்லையா? அதனால் இந்த ஆண்மை தவறேல் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து பேசுவோம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். கரெக்ட் தம்பி. இன்றைக்கி நீ சொன்ன கருத்து அருமையான கருத்து. ஆண்மை தவறேல் அப்படிங்கிறது மிக அழுத்தமான ஒரு வார்த்தை. ஒரு தனி மனித ஒழுக்கமும் குடும்பத்தில் இருக்கிற வழிகாட்டுதலும் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியான குற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தவிர்க்கப்படும். மறந்துடாதீங்க, ஆண்மை தவறேல் அப்படிங்கிறத உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம் மாண்புமிகு மக்களே.